திருடராய் இவ்வளோ பேர் இன்னைக்கு குறைவுள்ளவளாய் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். பார்க்க அவ்வளோ பரிதாபம். நல்ல சுகம், நல்ல பலன், சிந்திக்கும் திறன், நல்ல ஆரோக்கியம், இப்படி எல்லாம் God has given multi talented. பல வகையான கிருபைகளையும் இரக்கங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் கவனியுங்கள். அந்த வார்த்தை ஒரு நாள் வருகிறது, யூ cannot do anything. அது முதிர் வயதா இருக்கலாம், பலனற்று போகலாம், ஒருவேளை இதோடு நடக்கலாம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்கால் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கலாம். இந்த கோவிட் காலத்திலே பாருங்களேன், ஆலயம் செல்ல முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, கணவன் மனைவியை பார்க்க முடியவில்லை, மனைவி கணவனை பார்க்க முடியவில்லை. ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டவர்கள். கணவன் ஒரு மருத்துவமனை, புருஷன் மனைவி இன்னொரு மருத்துவமனை. அந்த நாட்களை யோசித்து பாருங்களேன். நமக்கு நெருக்கமானுடைய அடக்க ஆராதனை நாம் பங்கு பெற முடியவில்லை. எத்தனையோ ஊழியர்கள், என்னுடைய உடன் ஊழியர் ஒரு மரித்து போனார். அந்த அடக்க ஆராதனை பங்கு பெறவே முடியவில்லை. ஆரணியில அடக்கம் செய்யப்படுவதற்கு நிறைய எதிர்ப்பு, தொலைக்காட்சி எல்லாம் வந்தது. ஒரு நாள் வரும், கிரியை செய்யக்கூடாது, ஜெபிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, ஆண்டவர் அறிவிக்க முடியாது. நம்முடைய தேசத்திலே தேவன் கொடுத்திருக்கிற இந்த சுயாதீனத்துக்காய் நன்றி சொல்லுவோம். பாடுகள் உண்டுதான், போராட்டங்கள் உண்டுதான், ஏமாற்றங்கள் உண்டுதான், நாம் அடிக்கப்படுகிறோம், ஆனால் ஒன்று, God has given that grace. தேவன் கிருபைகளை கொடுத்திருக்க. எனவே தான் சொல்லுகிறேன், to avoid the mistake. நீங்கள் அவைகளை தவிர்க்க வேண்டுமானால் obey God's commission. தேவன் சொல்கிற வார்த்தை, அவர் கொடுக்கிற அந்த நோக்கம், அவர் கொடுக்கிற விருப்பம். தொடர்ந்து நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27, 28. நீதிமொழிகள் 3, 27, 28. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவளுக்கு செய்யாமல் இருக்காதே. நன்மை செய்யும்படி, ஆண்டவரை ஆராதிப்பது, அடுத்தவர்களுக்கு ஆண்டவரை சொல்லுவது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது, அந்த வார்த்தை சொல்கிறது, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே. அடுத்த ஒரு வார்த்தை, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில், அது சற்று மாற்ற விரும்புகிறேன், கிருபை இருக்கையில், சுகம் இருக்கையில், வாழ்வு இருக்கையில், வல்லமை இருக்கையில், செயல்படுத்தக்கூடிய திறன் இருக்கும் போது இருக்கையில் கவனியுங்கள், அதை நாளைக்கு தருவேன் என்று சொல்லாது. அவனுடைய அர்த்தம் என்ன, அவனுடைய கருத்து என்னவென்றால், உன்னிடத்தில் இருக்கிறது, நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு ஊழியம் பண்ணலாம், நாளைக்கு ஆராதிக்கலாம், நாளைக்கு கர்த்தரை அறியலாம். நேவர் என்பது பிள்ளையே, உனக்கு திராணி இருக்கும் போதே, பலன் இருக்கும் போதே, அன்பு வாலிப தம்பி,